வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம், செட்டிநாடு ஸ்டைல் காரச்சட்னி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 15 வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். அது கூடயே வந்து பூண்டு வந்து 15 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். தக்காளி பார்த்திங்க அப்படின்னா மீடியம் சைஸில் 3 தக்காளி. இது வந்து மிளகாய், காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு 4 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் வந்து 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துங்க. ஒரு கடை சூடானதும் ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் நம்ம காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே பூண்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் இது கூடவே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி கூட நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க, வதங்கட்டும். இப்போ நமக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது வதங்கினது போதும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு மிக்ஸி சாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். இப்போ நமக்கு சட்னி அரைச்சாச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துங்க. அப்போ சட்னி நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். கூடவே உளுந்து. இது 2 பொரிஞ்சதும் இது கூட 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி அதில் சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். அதனால் ரொம்ப இது ஒன்றும் கிடையாது. அதனால் கொஞ்சமாக லேசாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு இது பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். அதை அவ்வளோதாங்க. சூப்பரான செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்ச பிறகு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.